தேவபூமி அல்லது கடவுளின் பூமி என்ற பெருமைக்குரிய மாநிலம் உத்தரகாண்ட். டேராடூன் விமான நிலையத்திலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ருத்ரபிரயாக். ருத்ரபிரயாக் போஹாரி சாலையில் கனக்சௌரி கிராமத்துக்கு அருகில் ருத்ரபிரயாக் நகரில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கிரௌஞ்ச மலை. சுமார் 3050 மீட்டர் உயரம் உள்ள மலை உச்சியில் கார்த்திக் சுவாமி வீற்றிருக்கிறார். 3 கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான பாதையில் பயணித்து முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதிபதையே அரஹர மகாதேவா. நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கார்த்திகேய சுவாமிக்கு அரஹரா அரோகரா. மலையில் ஏறுவதற்கு குதிரைகள் மற்றும் டோலி வசதியும் உள்ளது. இந்த கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு ஒரு புராண வரலாறு கூறப்படுகிறது. இது தமிழகத்தில் கூறப்படும் கந்த புராணத்திலிருந்து வேறுபட்டதாக உள்ளது. கைலாயத்தில் சிவன், பார்வதி தேவி, விநாயகர், முருகப்பெருமான் ஆகியோர் வீற்றிருக்க யார் முதன்மையானவர், முதல் வழிபாடு யாருக்கு என்று விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து யார் இந்த உலகை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே முதல் வழிபாடு என்று சிவபெருமான் கூற, முருகப்பெருமான் உடனடியாக தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றி வர புறப்பட்டார். அதே நேரம் விநாயக பெருமான் தாய் தந்தையாகிய உமா மகேஸ்வரி, சிவபெருமான் தான் உலகம், அவர்களை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்ததற்கு சமம் என்று கூறி தாய் தந்தையை சுற்றி வந்து முதல் வழிபாட்டு உரிமையை பெற்றுவிட்டார். உலகத்தை சுற்றி வந்த முருகப்பெருமான் முதல் வழிபாட்டு உரிமை விநாயக பெருமானுக்கு வழங்கப்பட்டதை கண்டு மனம் வருந்தி கிரௌஞ்ச மலையில் எழுந்தருளினார். பின்னர் யாகம் வளர்த்து தனது உடம்பில் இருந்து சதையை பீத்து எடுத்து அதை யாக குண்டத்தில் ஆಹುதியாக வழங்கினார். அப்போது சிவபெருமான் காட்சி தந்து முருகப்பெருமானை ஆட்கொண்டு அருள் பாலித்தார். சதையை ஆಹುதியாக வழங்கியதால் எலும்பு ரூபமாக முருகப்பெருமான் வேல் மயிலுடன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இவ்வாறு சுயம்பு மூர்த்தியாக முருகப்பெருமான் விளங்குவது அபூர்வமானதாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திக் சுவாமி கோயிலில் 4வது ஆண்டாக 108 சங்கு பூஜை மற்றும் ஸ்கந்த யாகம் நடைபெற்றது. கார்த்திகேய சுவாமியுடைய திருவடியை வணங்கி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கார்த்திகேய சுவாமிக்கு அரஹரா அரோகரா. இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை உத்தரகாண்ட் மாநில அரசு சிறப்பாக செய்திருந்தது. மலை அடிவாரத்தில் மேளதாளங்கள் முழங்க பக்தர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் சுற்றுலா மேம்பாட்டு வாரியத்தின் கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரி ரவிசங்கர் முன்னிலையில் அவினாசி ஆரூர் சுப்பிரமணிய சிவாச்சாரியார், செங்கோல் ஆதீனம் குருமகா சன்னிதானம் மேற்பார்வையில் யாக பூஜைகள் நடைபெற்றன. தமிழகத்தின் 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகிய தலங்களில் இருந்து வருகை தந்த சிவாச்சாரியார்கள் முருகப்பெருமானுக்கு சாற்றப்பட்ட வஸ்திரங்களை கார்த்திக் சுவாமிக்கு சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்திருந்தனர். ஸ்கந்தையாக பூர்ணாகுதி பூஜை முடிவடைந்த பின் பூஜிக்கப்பட்ட புதிய கலசமும் ஆலயத்தின் வளமாக வரப்பெற்று 6 படை முருகப்பெருமான் கோயிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட வஸ்திரங்கள் கார்த்திக் சுவாமிக்கு சாற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் அந்த வஸ்திரங்கள் 6 படை முருகன் கோயில் சிவாச்சாரியர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த சங்கு பூஜை விழாவில் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதில் பெரும்பாலானவர்கள் கேதார்நாத் புனித பயணம் செல்பவர்களாக இருந்தனர். கோயில் வளாகத்தில் ஒரு புறம் திருவருட்பா பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தன, மறுபுறம் நாதஸ்வரம், தவில் முழங்கியது. தமிழில் வேத மந்திரங்கள் மற்றும் சொற்பொழிவுகள் என விழா நடைபெற்றது. உத்தரகாண்ட் மாநிலத்திலா அல்லது தமிழகத்திலா என்ற வியப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. விழா முடிவடைந்தவுடன் 4 புறமும் கருமேகங்கள் திரண்டு லேசாக மழை பெய்தது. அது தேவர்கள் வானிலிருந்து பூமாரி பொழிந்து வாழ்த்தியதை போல் இருந்தது.